என்ன நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து மதியம் சாப்பிட்டு ரிலாக்ஸா ஆத்து பக்கம் போயிருந்தா அப்ப பாத்தீங்கன்னா ஆத்துல கூட்ட கூட்டமா மடவை மீன்கள் மேஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அண்ணன் கிட்ட சொன்ன அண்ணன் உடனே புளி எடுத்துட்டு வந்து தூண்டில போட ஆரம்பிச்சிட்டாரு. தூண்டில போட்ட உடனே சூப்பரான மடவை மீன் மாட்டிச்சு பாருங்க. மடவை மீனை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப ஆத்துல மேல் தண்ணியில வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும். கரெக்டா நம்ம அந்த டைம்ல தூண்டில போட்டோம்னா அதை பார்த்து ஒரு மீன் வந்து மாட்டிருச்சு அப்படின்னா கண்டினியூஸா ஒரு அரை மணி நேரத்துக்கு மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்குள்ளேயே நம்ம ஒரு 5 கிலோ வரைக்கும் மடவை மீன்கள் பிடிச்சிடலாம். இன்னைக்கு தூண்டி போட ஆரம்பிச்சு நம்ம அண்ணன் ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு சாக்கு நிறைய 15 கிலோ வரைக்கும் மடவை மீன்கள் பிடிச்சிருக்காரு. அது எப்படி பிடிச்சாரு அப்படின்ற வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்ப மீன் பிடிச்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா ஆறு வந்து கடல்ல சேர்ற முகத்துவாரம், அங்கதான் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இப்ப பிடிக்கிற இந்த மடவை மீனை சில பகுதிகளில் கெண்டை மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தென் மாவட்டங்கள்ல செரையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு போய் வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். மார்க்கெட்லயும் கூட கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். இப்ப அண்ணனுக்கு அடுத்து ஒரு சூப்பரான மடவை மீன் மட்டும் பாருங்க. எங்களுக்கு அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல, அவ்வளவு ஜாலியா இருந்தது. உங்களுக்கு இது மாதிரி ஆத்தரமா உட்காந்து தூண்டில மீன்கள் பிடிச்ச அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க திருங்களுக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.